வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் நல்லா இருக்கோம். இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்மளோட ப்ரேயர்ஸ் எல்லாருக்கும் இந்த கோவிட் சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு போயிடணும்னு நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. நாங்கள் இங்கே கேனடாவில் இருந்தாலும் எங்களோட தாட்ஸ் எல்லாமே இந்தியாவில் இந்த டிஃபிகல்ட் டைம்ஸில் எல்லாருக்காகவும் இருக்குது. As I said, again, let's pray for everyone and hope this situation comes to an end soon. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இது வந்து நிஞ்சா ஃபுடி. இது வந்து ஒரு ஏர் ஃப்ரையர் ப்ளஸ் ஒரு ப்ரெஷர் குக்கர். இதோட அன்பாக்சிங் தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப நாளைக்கு அவளுக்கு வந்து வாங்கணும், ஏர் ஃப்ரையர் வந்து ஹெல்த்தி ஆப்ஷன் அப்படிங்கிறதுல இது பண்ணிகிட்டு இருந்தா. நான் வந்து வீட்டில் இடத்த அடைக்கும், அதனால் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் வந்து கடைசியில் ஷீ வாண்ட். ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். படத்தை பார்த்தா அதில் ஒரு பேன் இருக்கும் போல இருக்குது, லிட் இருக்குது, 2 லிட்டு காமிக்கிறான், ஒரு ரேக் இருக்குது. ஓகே, சூப்பர். எடுத்து பார்த்துடலாமா? பார்த்துலாம். ஓகே. ஸோ இதை ஓப்பன் பண்ணோடனே சைட்லேயே எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் எப்படி குக் பண்ணோம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஒரு புக்லெட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட் இருக்குது, எப்படி நம்மளோட யூசர் மேனுவல் அதை எப்படி யூஸ் பண்ணும் எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸோடு இருக்குது. அதோட இது வந்து ஒரு குக்கிங் சீட் ஷீட். இதில் வந்து என்னெல்லாம் எப்படி குக் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கிராமுக்கு எவ்வளோ நிமிஷம் குக் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஃப்ரெஷ் பர்கர்னால் 8 to 10 நிமிஷம் எத்தனை டெம்பரேச்சரில் வைக்கணும். அப்புறம் ஃப்ரோசன் ஃப்ரைஸ்னால் அதை வந்து 360 ஃபாரனைட்டில் 19 மினிட்ஸு வைக்கணும். அப்புறம் ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் கழிஞ்ச உடனே ஷேக் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய கபர்ட்லேயோ அல்லது ஃப்ரிட்ஜ்லேயோ ஒட்டி வச்சுட்டு மனப்பாடம் ஆகிற வரைக்கும் நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ணலாம். ஓ சூப்பர். வேறு என்ன இருக்குது இந்த ஷீட்டில்? இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கெட் டு நோ யோர் ஃபுடி, அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்ஜெட்டை எப்படி வி கேன் யூஸ் இட்னு போட்டிருக்கு. உள்ளேயும் எப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ப்ரெஷர் குக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன, ஸ்டீம் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும், சாட்டே எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்னு போட்டிருக்கு. ஸோ டீட்டெயில்டாக உள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஏன் இந்த ஃபுடி சூஸ் பண்ணேன்னு ரெக்கமெண்ட் பண்ணேன், எனக்கு என் பர்சனல் சாய்ஸாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஃபுடி வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் டிவைஸாக இருக்குது. இதை நம்ம ப்ரெஷர் குக்கும் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வந்து ஏர் ஃப்ரையரும் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலி ஏர் ஃப்ரையர் அவன் டைப்லேயும் இருக்குது, நார்மல் அவன் லைக் ரெகுலர் ஏர் ஃப்ரையரும் இருக்குது, ஜஸ்ட் ஏர் ஃப்ரையிங் ஆப்ஷனோட. ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கும். ஸோ ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் கேட்ஜெட். கேனடாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கிச்சன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ப்ளஸ் எல்லாத்துலேயுமே வந்து எலக்ட்ரிக்கலில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு குட்டி கிச்சனில் மல்டி ஃபங்க்ஷனல் கேட்ஜெட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் இந்த பர்டிகுலர் டிவைஸை வந்து சூஸ் பண்ணோம். ஸோ இன்னொன்று இந்த இது கூடயே என்ன வந்திருக்குன்னா ஒரு நைஸ் புக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 19 மவுத் வாட்டரிங் ரெசிபீஸ் அண்ட் சார்ட்ஸ் ஃபார் அன்லிமிட்டெட் பாசிபிலிட்டிஸ். அது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் என்ன லாங்குவேஜ் மக்கா? ஃப்ரெஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்யூச்சரில். திறக்கலாமா? ஸோ ஹெல்ப் மீ. இப்போ தான் நாங்களே தொடர்ந்து பார்க்க போகிறோம், உள்ளே என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இது நம்ம ஆர்டினரி ப்ரெஷர் குக்கர் மாதிரியே இருக்குது. இதில் ஒரு வால்வ் இருக்குது, அப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது, அப்புறம் அவ்வளோதான். ஓகே சூப்பர், கரெக்ட். அம்மா இது வந்து சொன்னது மாதிரி இது வந்து ப்ரெஷர் குக்கிங் லிட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ப்ரெஷர் குக்கர் அண்ட் ஏர் ஃப்ரையர். ஸோ தனி லிட்ஸ் இருக்குது. ஏர் ஃப்ரையிங்க்கு ஒரு தனி லிட்டு, ப்ரெஷர் குக்கிங்க்கு ஒரு தனி லிட் ஆப்ஷன். இது ஒரு ரேக் மாதிரி இருக்குமாக்கா, நம்ம கன்வென்ஷனல் அவன்லாம் இருக்கும்ல, ஆனால் இது வந்து ஃபோல்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஆகும் போல இருக்கு. இந்த மாதிரி டைமில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கைடை பார்க்க போகிறோம். இதில்
எதுக்குன்னா இது வந்து ரிவர்சிபிள் ரேக்னு சொல்றாங்க. இந்த ரேக் வந்து லோவர் ஸ்டீமிங் ஆப்ஷனுக்கும் ஒன்று இருக்கு, பிராய்லிங்க்கும் ஒன்று இருக்கு. ஸோ அதை திருப்பியும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ளேயே 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோன்னா இந்த மாதிரி வச்சோன்னா உள்ள ப்ராய்லிங் ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டீமிங் ஆப்ஷனுக்கு இப்படியே ரிவர்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் அதோட பர்பஸ். ஸோ நம்ம இப்போ மெயினான ஐட்டம் பிளாஸ்டிக் கவர்ஸை எப்போவுமே மடிச்சு வச்சிடணும். என்ன குழந்தைய கையில் கிடச்சதுன்னா அது கஷ்டம் இல்லையா, ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ இதை எடுத்துடலாம். நான் இது எடுக்க நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இப்போ நம்ம உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது எடுக்கிறது கொஞ்சம் டாஸ்காக தான் இருந்துச்சு. நல்லா ஹெவியாக இருக்குது. ஆமாம், இது ஒரு 6.5qt, கொஞ்சம் பெரிய சைஸ் தான். நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் ஆஃப்டர் கோவிட் நம்ம வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் ரெகுலரி, அம்மா குக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெகுலரி யாராவது வந்துட்டுருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பெரிய சைஸ் எடுத்துருக்கோம். சைஸிங் மாற்ற முடியாது இல்லையா, அதனால தான். ஸோ இதை வந்து திறந்து பார்க்கலாம். இது பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணோன்னா இங்கே இருக்கிறது வந்து ஏர் ஃப்ரையருக்கு உள்ள காயில். ஸோ இது ஏர் ஃப்ரைங் மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு ஃபேனோட ஷீல்டு மாதிரி இருக்குல்ல. ஆமாம். ஸோ இது க்ளீனிங்கும் எப்படி நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணால் நம்ம அதுவும் பார்ப்போம் ஃப்யூச்சரில். உள்ள பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது வந்து ஒரு கிறிஸ்ப் பேஸ்கெட். ஸோ இந்த பேஸ்கெட் வந்து ஏர் ஃப்ரையிங்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான ஃப்ரைஸ், மெதுவடை வந்து ஆயில் இல்லாமல் பண்ணது ஒரு உங்கள் ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னாங்களே, அது இதை வச்சு தானா? ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஸோ இதெல்லாம் தான் நம்ம போட்டு ட்ரை பண்ண போகிறோம் ஃப்ரையிங்குள்ளே தான். இது பார்த்தோன்னா நம்ம ரெகுலர் ப்ரெஷர் குக்கர் நம்ம வீட்டில் வச்சுருந்தோம், எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரோட தான். பாட்டம் பாரு, பாட்டம் கூட எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர் குக்கரோடைய ஹாட் பிளேட்டு இருக்கு பாருங்க. ஓகே ஓகே, சூப்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதோட அளவுகோல் எவ்வளோ அளவு இருக்குது எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, நம்ம ப்ரெஷர் குக் பண்ணும்போது முன்னாடி ஒரு லிட் பார்த்தோம் இல்லையா, இப்போ அதோட அன்பாக்ஸ் பண்ணிட்டோம், அந்த கவர் ரிமூவ் பண்ணிட்டோம். அதை வச்சு நம்ம லாக் பண்ணிக்க போகிறோம். அப்போ இந்த லிட் எடுத்துடணுமா? இந்த லிட் வந்து இட்ஸ் நாட் டிட்டாச்சபிள். ஸோ இப்படி தான் ஓப்பன் பண்ணிவிட்டு யூ கேன் குக் இட் லைக் திஸ். ஓகே. இந்த பேஸ்கெட்டு அதோட இதெல்லாம் எடுத்துருவோம். ஸ்டீமிங்க்கு எல்லாமே ஆப்ஷன்ஸ் அந்த ரேக் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸ்டீமிங்னா வெஜிடபிள்ஸா? டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதோட நம்மளுக்கு 19 ரெசிபீஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த ரெசிபீஸில் நம்மளால் நம்ம டயட்டுக்கு ஏற்ற மாதிரி எதெல்லாம் நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் வந்து இந்த மாதிரி யூனிட் எல்லாம் வந்து இந்தியாவில் இன்னும் அவ்வளோ பாப்புலர் ஆகாததுனால ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் குக் பண்ணி காமிப்போம், இந்த ஏர் ஃப்ரையர் வச்சும் குக் பண்ணி காமிக்கலாம். அத்துடன் நம்மளோட ஏர் ஃப்ரையரோட என்னெல்லாம் பாக்ஸில் இருந்துச்சுன்னு பார்த்துருக்கோம். இனிமேல் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி சேனல்லையும் அப்டேட் பண்ணுறோம். ஓகேயா? மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். டேக் கேர், பி சேஃப், ஸ்டே சேஃப், ஸ்டே இன்டோர்ஸ். உங்களுக்கு தேவை இருக்கும்போது மட்டும் வெளியில் போங்க. பர்சனலாக எனக்கு தெரிஞ்ச சில ரொம்ப டிஸ்டர்பிங் நியூஸ் கேள்விப்படுறோம். இந்த கோவிட் தக்கன ரொம்ப யங்கான பீப்புள் whom you won't even imagine, அவங்களுக்குலாம் திங்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஹேப்பனிங். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே இன்டோர்ஸ். இது வந்து ஸ்கேர் பண்ணுறதுக்கு இல்லை, உங்களால் முடிஞ்சால் உங்கள் ஹெல்த்தை எவ்வளோ பெஸ்ட் பார்த்து நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு வீட்டுக்குள்ளே இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்கள் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் கொடுக்குற கேராகவும் இருக்கும். ஆமாம். ஸோ டேக் கேர், பி சேஃப். ஆஸ் சூன் அஸ் யூ கேன் கெட் வேக்சினேட்டட். உங்களால் எப்போ முடியுதோ உடனே போய் வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க. ஆனால் அது உங்களோட ஃபிசிஷியனோட கன்சல்டேஷனுக்கு அப்புறம் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தளவில் டபுள் டோஸ் எடுத்தவங்க ரொம்ப தூரத்துக்கு வென்டிலேஷன் போகிற அளவுக்கு இல்லாமல் தப்பிக்கிறாங்க. அதனால அது ஒரு தலைக்கவசம்னு நான் சொல்லுவேன். ஒரு தலைக்கவசம் போட்டுக்கிட்டு ஒரு வெஹிக்கிளில் போகும்போது கீழே விழுந்தாலும் ஆக்சிடெண்ட் ஆனாலும் ஒரு தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த டபுள் டோஸ் எடுத்துக்கிறது நம்மளுடைய கோவிட்லேருந்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு கருவியாக தான் நான் கருதுறேன்.
சார் இது நாங்கள் 2 பேர் டாக்டர்ஸ் கிடையாது. ஸோ எங்களோட டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்களோட ஹெல்த் கண்டிஷன், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹெல்த் கண்டிஷன் உங்களுக்கு மட்டுமே தெரிந்தமானது. உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு வேக்சின் எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே கிடைக்கிற ஷார்ட்ஸு, வேறு கண்ட்ரீஸ் கிடைக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் த பெஸ்ட் ஷார்ட் இஸ் த ஒன் விச் யூ கெட் ஃபர்ஸ்ட் இன் யோர் ஆர்ம்ஸ். அதுதான் ஆஸ் ரெக்கமெண்டட் பை யோர் டாக்டர். அதுவும் நான் ஆட் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னா as I said, health conditions varying, everything is varying. ஸோ டாக்டரோட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஷார்ட்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வரைக்கும் வீட்டிலையே இருங்க. உங்களுடைய உடல்நலத்தையும் பேணி காத்துக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய உடல்நலத்தையும் பேணுக்காருங்க. கண்டிப்பாக டேக் கேர், ஸ்டே சேஃப். மறக்காமல் எங்கள் சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள். அண்ட் லெட்ஸ் ப்ரே ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க் த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் as much as we can. ப்ரேயரோடு தான் நம்மளால் இப்போதைக்கு இந்த நிலைமையில் செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி. கண்டிப்பாக. பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.